ஜி.கே. நாகராஜ் கேள்வி நிறைய உங்களை நோக்கி தான் இப்போ எழுந்துகிட்டே இருக்கு. இருவருமே வந்து மத்திய அரசு காரணம், சொத்து வரி ஏறினதுக்கு மத்திய அரசு காரணம்ன்றாங்க, மெட்ரோல பிரச்சனை இருக்குன்றாங்க. இப்ப இந்த இரண்டு பெரும் சக்திகளும் போட்டி போட்டு உங்களை தான் எதிர்க்கிறாங்க போல இருக்கு. எப்படி சமாளிக்க போறீங்க 26ல? வணக்கம் அனைவருக்கும். அசோகா, நான் வந்து இந்த தலைப்பையே ஏற்றுக்கொள்ளவில்லை. என்றால் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு போடுறீங்க. 2026 தேர்தல் என்ன, திமுக அதிமுகவுக்கு தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? உலகிலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அடுத்த வாரத்துல சேர்த்துக்கங்க. பாஜக வெர்சஸ் நாம் தமிழர் வெர்சஸ் தமிழக வெற்றி கழகம் எல்லாம் சேர்த்துறேன். எதுவா இருந்தாலும் தனித்து நின்று எங்கள் தலைமையில 18% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதனால இதை என்னுடைய கருத்தை ஆணித்தரமாக நான் பதிவு செய்யறேன். ஒன்று. இரண்டாவது, கூட்டாட்சி தத்துவம் குறித்தெல்லாம் இப்ப சமீபத்தில் பேசிட்டு இருக்காங்க. துணை முதல்வர் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் போகுது. ஆனா கூட்டாட்சி தத்துவத்துக்கு முன்னோடியாக தயாராக இருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இதெல்லாம் எங்களுடைய 2026க்கு பிரகாசமான எதிர்காலத்துக்கான சாட்சி. தமிழ்நாட்டில் நாங்கள் யாராக இருந்தாலும் மத்தியிலும் கூட்டணி ஆட்சி தானே இருக்கிறோம் நாங்க. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதனால கூட்டணி தத்துவத்தை பத்தி கொண்டு வரதுக்கான இது சொல்றீங்க. நிச்சயமா எங்களுடைய பொறுப்பா இருக்கிற திரு ஹெச் ராஜா அவர்கள் தெளிவா சொன்னாங்க. வெற்றி பெற்று வருவர்களுக்கு உரிய மரியாதை, சமத்துவம், உண்மையான சமூக நீதி, உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அந்த தகுதி திமுகவுக்கும் இல்ல, அந்த தகுதி அதிமுகவுக்கும் இல்ல. அப்படி அவர்கள் தயார் என்றால் சொல்லுங்க. இப்ப நம்முடைய தோழர் திருமாவளவன் நண்பர் சொன்னாரு, நாங்க வந்து கூட்டணி கட்சி ஏன் முதல்வராக கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய கட்சியில ஒரு பொறுப்பாளர் கேட்ட உடனே அதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணல திருமாவளவன் அவர்கள். ஆனால் அதை மறுத்து பேச வேண்டும் என்று ராஜா சொல்கிறார். அப்படியே சொல்றீங்க. ஆக வாரிசுகள் மட்டும்தான் ஆட்சிக்கு வர வேண்டும், தங்கள் குடும்பத்தை தவிர வேற யாரும் பொறுப்புக்கு வரக்கூடாது என்பது தெளிவா இருக்கிற திமுக வாரிசு அரசியல் பத்தி கேள்வி கேட்கின்ற தகுதி சுத்தமா கிடையாது. இரண்டாவது, மத அரசியல் பத்தி கேட்கிற கேள்வியும் அதிமுகவுக்கு தகுதி கிடையாது. ஏனென்றால் இதையெல்லாம் தாண்டி உண்மையான அனைத்து சமுதாயத்தையும், அனைத்து மக்களையும், அனைத்து மதங்களையும் ஒன்றாக இணைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருப்பது நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கு உங்களுக்கு அருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இது வந்து ஒரு முக்கியமான பதிவு நான் பதிவு செய்யறேன். இரண்டாவது, இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் பாஜக வெர்சஸ் திமுகன்னு சொன்னா, இன்னைக்கு திமுக 13 கட்சிகளை கூட்டணியில் வைத்திருக்கிறது. அதில் முக்கிய கட்சியா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் அமைதியாக இருந்து விட்டு இப்பொழுது மதுவுக்கு எதிராக ஒரு மாநாட்டை, அதுவும் பெண்கள் விடுதலை மாநாடு என்று ஒரு மாநாட்டை போட்டிருக்கிறது. அந்த மாநாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பது நீங்க இங்க குறிப்பிட்டு ஆகணும். ஏனென்றால் அது ஒரு மதுவை பற்றி குடிக்க கூடாது என்பதை விட மதுவுடைய கொள்கையை பற்றி எல்லாம் விளக்கம் தான் அதுல அதிகமா கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, இன்றைக்கு இல்ல நம்ம டைரக்டா இப்ப அவங்களோட மாநாட்டு விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். நான் பதில் இல்ல அதேமா திமுக நண்பர் அதுக்கு பதில் சொல்லுவார் நினைக்கிறேன். ஏனென்றால் திமுகவுடைய பிரதிநிதிகள் அங்க இருந்தாங்க. அதுல உண்மையாகவே அதற்கு பதில் சொல்லக்கூடிய அமைச்சர்கள் சென்றார்களா? உண்மையாகவே இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, அதற்குரிய அந்த அக்கறை தமிழ்நாட்டு மக்கள் மீது இருக்கிறதா? வெறும் வாக்கு வங்கிக்கான அரசியல் மட்டும்தான் அப்படிங்கிறது என்னோட கேள்வி அங்க வச்சுக்கிறேன். ஏன் அதெல்லாம் சொல்ல வரேன்னா, 2024ல இந்த மது பிரச்சனை மிக பூகம்பரமாக வெடிக்க இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய நண்பர் ஜவஹர் அலி சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் வீதிக்கு வீதி விளையாடுதுன்னா அது 2026ல மிகப்பெரிய ஒரு தேர்தலை வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்க போகிறது. அதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் முழுமையாக பூரண மதுவிலக்கு என்பதற்கு தயாராக இருக்கிறது. அதுல மாற்று கருத்தும் இல்லை. இந்த வகையெல்லாம் பாக்குறப்ப பல வகையிலும் தமிழக மக்களுக்கு இல்ல சார், நீங்க பூரண மதுவிலக்குன்னு சொல்லுவீங்க, திருமாவளவன் அவர்கள் உங்க கூட கூட்டணி வருவாரு பாருங்க. நல்ல ஆட்சி தர வேண்டும் என்று அவர் விரும்பினால் உண்மையிலேயே இந்த மக்கள், தமிழக மக்கள், அதுவும் நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது வந்து கருணாநிதி அவர்கள் காலத்துல அதாங்க அவர் போட்டது மாநாடு, மதுவிலக்கு மாநாடு என்ற பெயரில் நடத்தப்பட்ட ஒரு நாடகம் தான். ஆனாலும் கூட அதை நடத்துவதற்கு என்ன காரணம்? இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது. அவருடைய வாக்குகளை பிரிக்க தயாராக இருக்கிறது. அவரை நோக்கி அவருடைய அமைப்பை சார்ந்த இளைஞர்கள் செல்ல தயாராக இருக்காங்க. ஒரு நாடகம் போடுறாரு.
ஆனா உண்மையிலேயே நினைக்கிறாரு காந்தி ஆமா அது மட்டும் இல்லைங்க, வர்ற 2026 தன்னுடைய பலத்தை நிரூபித்து அதிக எண்ணிக்கையில் சீட்டுக்களை கேட்பதற்காக நடத்துகின்ற நாடகம் அது. அதுல பாவம் அறியாத ஏழை மக்கள் பெண்கள் கலந்து கொண்டு பலிகடா ஆக்கியிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதனால அதை பற்றி எல்லாம் நம்முடைய திமுக நண்பர் பதில் சொல்லுவார். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன். காந்தி அமைப்பான சர்வோதய மண்டல் ஒரு சர்வே எடுத்தாங்க. அதுல நெல்லையில ரெங்கநாதபுரம் என்ற ஒரு சிறு கிராமத்துல 400 தலித் வீடுகள் இருக்காங்க. 398 வீடுகள் உள்ளோருக்கு 15 வயதுக்கும் சிறுவர் உட்பட மதுப்பழக்கம் இருக்கிறது. அங்குள்ள டாஸ்மார்க் மதுக்கடையில் ஒரு நாள் வருமானம் 1.25 லட்சமாக இருக்கிறது. தருமபுரி மாவட்டம் செங்குடி கிராமத்தில் 325 வீடுகள் நடத்தப்பட்ட ஆய்வில் 35க்கும் வயதுக்குட்பட்ட 65 இளம் விதவைகள் இருக்கிறாங்க. கணவன்மார்கள் அனைவரும் மதுவுக்கு பலியா இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பாதிச்சா 350 ரூபாய்க்கு மதுக்கடைக்கு சென்று விடுகிறது. உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருத்தர் மதுவிலக்கு குறித்து வேண்டும் என்று கேட்கிறார். உங்களுடைய பதில் என்ன? உண்மையிலேயே தமிழகத்தின் மீது அக்கறை இருக்கிறதா? இல்ல 2026 இதையெல்லாம் சமாளித்து இன்னும் வருமானத்தை அதிகப்படுத்தி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குவீங்களா? அதற்கும் பதில் சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, கேட்போம். திரு அருணன், நீங்களும் மது விலக்கு வேணும்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்றீங்க. மார்க்சிஸ்ட் கட்சியும் அந்த மாநாட்டில் கலந்துருக்கு. இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு அது ஒரு பெரும் சவாலா இருக்க போது பாருங்க, கூட்டணி கட்சிகளே கேட்கறாங்க, மது பிரச்சனையை முக்கியமா கையில் எடுக்கிறாங்க. இல்ல, அதற்கு முன்பு பாஜக நண்பர் சமூக நீதி பற்றி பேசியது ரொம்ப வினோதமானது. தாங்கள் தான் சமூக நீதிக்கு ஆக நிற்பதாக அவர் ஓங்கி அடிச்சு பேசுறார். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். சமூக நீதி, அதிலும் குறிப்பாக அனைத்து இந்துக்களுக்குமான சமூக நீதி கிடைக்கணும்னா சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டுங்கிறோம். இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கேட்குறோம். ஆனால் பாஜக தான் அந்த கோரிக்கையை முன் வச்சாலே பதறுது. அதுவும் பிரதமர் மோடி நடத்தலாமே. ஐயோ, இல்லை இல்லை, அதுக்கு தான் நான் வர்றேன். ஏன் ஒன்றிய அரசு நடத்தினா எல்லாருக்கும் ஆயுதம்? மாநில உரிமை இல்லையா? சகோதரி பாருங்க, அவர் பேசும்போதெல்லாம் பொறுமையா இருக்கேன். நீங்க அப்புறமேல் பேசுங்க நண்பர். என்ன மோசம் போச்சு, இருங்க. இப்பதான் உங்களுக்கு பாவம் மாநில சுயாட்சி மாநில உரிமையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஜம்மு காஷ்மீர் இருக்கிற மாநிலத்தையே ஒழிச்சு கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க, அதை யூனியன் பிரதேசமாக்கி. நீங்க எல்லாம் மாநில உரிமை பத்திலாம் பேசாதீங்க. நாங்க என்ன சொல்லுகிறோம் என்றால், சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியா முழுக்க நடத்தினால் இதெல்லாம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை. சமூக நீதி தமிழ்நாட்டுக்கு மட்டுமா? அதை விட நல்லா தெரியும். இந்தியா லெவல்ல ஓபிசியா இருக்கிற ஒரு சாதி தமிழ்நாட்டு அளவுல எம்பிசியா இருக்கும். அந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருக்கு. எஸ்டில மாறும், எஸ்சில மாறும். அப்போ மாநில அளவுலயும் நடத்தலாமே அப்படிங்கறது ஒரு சரியான பார்வை தானே. இன்னைக்கு பீகார் பண்றாங்க, கர்நாடகா முயற்சி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன்.